லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா ஒரு முரட்டு சம்பவம் வந்து பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோ பாருங்கள் எப்படி வந்து டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா? யார் பக்கத்தில் இருந்து ஆடுறாங்க, யாரை கலாச்சாரத்துக்காக டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறது அதில் கூடுதல் ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இந்த பக்கம் ஆண்கள் இருக்க ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடுறான். அவங்கள்ட்ட வந்து வால் இல்லை இல்லையா, அதனால இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு முன்னாடி வந்து ஜெஃப்ரி பாடுறான். வால் இருந்தால் சண்டை போடுவோம் நம்ம போரில், கோல் இல்லாமல் சுற்றுறாங்க பக்கத்து ஊரில். ஐயோ அந்த பாட்டு வரும்ல, அந்தாள் மகாலேசம், அந்த பாட்டை வந்து அப்படியே டப் பண்ணி பாடுறான். வால் இருந்தால் சண்டை போடுவோம் நம்ம போரில், வால் இல்லாமல் சுற்றுறாங்க பக்கத்து ஊரில் அப்படி சொல்லிருக்கா. சௌந்தர்யா வந்து டான்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்படி டான்ஸ் ஆகிட்டுருக்கு. அந்த படத்தை பாருங்கள் தெரியும். உடனே வர்ஷினி வந்து என்ன உங்கள் மகாராணியை கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள், நீ டான்ஸ் ஆடி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா பார்த்து வர்ஷினி கேட்குது. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க மகாராணி தான் ஆட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஆடு ஆடு ஆடு, என்னையே தான் கலாய்க்கிறாங்க, ஆடு ஆடு அப்படின்னு சொன்னாங்க. மற்றவங்களாம் உட்காந்துருக்காங்க, சௌந்தர்யா மட்டும் இப்படி குத்தாட்டம் வந்து போட்டிருக்கு. அடுத்த லைன் வந்து படிக்கிறான். வேணுமா வேணுமா உனக்கு வாள் இருந்தால் ஆயிருவ நீயும் தூள் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. வாள் இருந்தால் சண்டை போடுவோம் நம்ம போரில், கோல் இல்லாமல் சுற்றுறாங்க பக்கத்து ஊரில். ஐயோ வாள் இருந்தால் சண்டை போடுவோம் நம்ம போரில், வாள் இல்லாமல் சுற்றுறாங்க பக்கத்து ஊரில். வேணுமா வேணுமா உனக்கு வாள் இருந்தால் ஆயிருவ நீயும் தூள். இப்படி பாட்டு பாடினா டான்ஸ் ஆடாமல் என்ன பண்ணுவாங்க? ராணியாவது இதாவது செமையாக இருக்குல்ல, செம்ம சண்டையாக போயிருக்கு. அதுதான் இயற்கை. இந்த சாச்சனா அப்படிங்கிற இந்த ஒரு ராணியால் வாழை கூட காப்பாற்ற முடியல. ராணி பக்கத்துலேயே இருக்க பனிப்பெண்ணு தான் வந்து சௌந்தர்யா. அவங்க கையில் தான் எப்போவுமே வாள் இருக்கும். அந்த வாழை என்கிட்ட கொடு, நான் நீ வாழை கொடுத்துட்டு நீ போய் அங்கே போய் ஏதோ ஒரு இது சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ரகசியமாக ஏதோ ஒரு துப்பு கண்டுபிடிச்சிட்டோம் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு வந்து தாட்டி விட்டாங்க. அவங்க போயிட்டு வர்ற கேப்பில் வந்து வாழை காணா போச்சு. அதான் சௌந்தர்யா கேட்டாங்க, வாழை கூட வச்சுக்க முடியல இவெல்லாம் என்ன ஒரு ராணி அப்படின்னு சொல்லி. அதை வச்சு ஜெஃப்ரிக்கு வேணால் வேறு லெவலில் திறமை இருக்குங்க. பார்க்குறதுக்கே வந்து சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சிரிச்சு எனக்கு வந்து வயிறு வலியாக வந்துருச்சு. இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.